மதுரை சித்திரை திருவிழாவில் வைகை ஆற்றில் தடம் பார்க்கும் நிகழ்விற்காக கள்ளழகர் மீண்டும் எழுந்தருளினார். சித்திரை திருவிழாவின் 7ஆம் நாள் நிகழ்வில் கள்ளழகர் திவான் ராமராயர் மண்டபத்திலிருந்து அனந்தராயர் பல்லக்கில் தல்லாக்குளம் நோக்கி புறப்பட்டார். அவருக்கு ஒவ்வொரு மண்டக படிகளிலும் சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டது. கள்ளழகர் வைகை ஆற்றுக்குள் தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளிய பகுதியில் ராஜாங்க அலங்காரத்தில் அனந்தராயர் பல்லக்கில் மீண்டும் எழுந்தருளினார். அப்போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி கோஷம் முழங்க கையில் சர்க்கரை தீபம் ஏந்தி சாமி தரிசனம் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீதேவி பூதேவி சமேத பெருமாள் வரதராஜ பெருமாள் கோயிலில் சித்திரை தேரோட்டம் விமரிசையாக நடந்தது. பொன் வரதராஜ பெருமாள் சுவாமி அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் எழுந்தருளினார். பின்னர் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து தேரோட்டம் தொடங்கி பெரிய கடைவீதி, சின்ன கடைவீதி வழியாக சென்று இறுதியாக கடைவீதியில் சென்று முடிவடைந்தது. தேரின் முன்பாக பக்தர்கள் பூக்கரகம் எடுத்து நடனம் ஆடியும் கோவிந்தா கோவிந்தா என முழக்கமிட்டு சென்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.